எல்லோருக்கும் இனிய வணக்கம். வைகை இலக்கிய திருவிழாவில் முறையாக நான் இந்த ஆண்டு அழைக்கப்படலை. ஆனால் ஒரு ஆய்வாளர் வரலையில் நீங்கள் வந்து பேசுங்கன்னு சொன்னாங்க. எந்த வகையிலும் இது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த வகையில் இந்த நிகழ்வை சிறப்பாக முன்னெடுத்துட்டு இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகத்திற்கும் பள்ளி கல்வித்துறை உள்ளிட்ட உங்களுக்கும் நண்பர்களுக்கும் மாணவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, உவேசா கேள்விப்பட்டிருக்கலாம். உவே சாமிநாதர் அல்லது உவே சாமிநாத ஐயர் கேள்விப்பட்டிருக்கலாம். தமிழ் சமூகத்தில் அவருடைய தடத்தை, அவருடைய பணியை நாம் மறந்துவிட முடியாது. அவர் இல்லாத ஒரு தமிழ் சமூகத்தை நாம் யோசிக்கவும் முடியாது. நம்மிடம் இன்று இருக்கக்கூடிய இலக்கியங்களாக இருக்கக்கூடிய அத்துணை பெரும் இலக்கியங்களை அச்சுக்கு கொண்டு வந்தவர். கிட்டத்தட்ட தமிழ் வரலாற்றை ஒரு வடிவமைப்புக்கு உட்படுத்தியதில் ஒரு பெரிய பங்கு அவருக்கு இருக்கிறது. ஏன் இந்த இடத்தில் உவேசா அவர்களை நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், அவர் ஊர் ஊராக சென்று பிரதிகளை தேடினார் என்கிற ஒரு வரலாறு இருக்கிற போது, அதே போலான ஒரு சிறு வரலாறோடு நானும் பயணமாகி கொண்டிருக்கிறேன். அந்த பயணத்தை இந்த அவையில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 20 மணி துளிகளில் என்னால் முடிந்த அளவிற்கு வைத்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நண்பர்களே, என்னுடைய ஊர் பரமக்குடிக்கு பக்கத்தில் அண்டக்குடி என்கிற ஒரு சின்ன கிராமம். நான் படித்ததெல்லாம் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில், என்னுடைய ஆய்வு மேற்கொண்டது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில், திரும்ப பணிக்கு வந்தது மதுரை அமெரிக்கன் கல்லூரியில். இன்றைக்கி நான் ஒரு 17 ஆண்டுகளாக தமிழ் பேராசிரியராக நான் இருக்கேன். அப்போ என்னுடைய கிராமத்தில் சிறு வயதிலிருந்து ஒயில் ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருப்பார்கள். நானும் ஆடுவேன். இன்றைக்கும் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும், ஒயில் ஆட முடியும். ஒயில் ஆட்டத்தை ஆடுகிற போது அந்த இளம் வயது காலகட்டத்தில் ஒயில் என்ன, ஒயிலுக்குள்ளாக இருக்கக்கூடிய கதை என்ன என்பது எனக்கு விளங்கலை. நான் மதுரை அமெரிக்கன் கல்லூரிக்கு தமிழ் இலக்கியம் படிக்க வந்ததற்கு பிறகு அவற்றில் வரக்கூடிய கதையும் பாட்டும் எனக்கு விளங்க தொடங்கியது. இது ரொம்ப முக்கியமான கதையாக இருக்குது. இது ஒரு கம்பராமாயணமாக இருக்குது. நம்முடைய படிக்காத நம்முடைய முன்னோர்கள் கம்பராமாயணத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். பள்ளிக்கே போகாத நம்முடைய பெரியப்பாவும் சித்தப்பாவும் தாத்தாக்களும் முழு கம்பராமாயணத்தை பாட்டாக பாடுகிறார்கள். அப்போ இதனுடைய வேர் என்ன, இதனுடைய கதை என்ன, இதை நாம் கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு காலம் நமக்கு வழங்குகிறது என்று நான் முடிவு செய்தேன். நண்பர்களே, என்னுடைய பயணம் சரியாக முதுகலையை தொட்டிருந்தது. எங்கள் ஊரில் 2 வஸ்தாவிகள் உண்டு. ஒருவர் வீரன், இன்னொருவர் சிங்காறு என்கிற 2 பேருமே தாத்தாக்கள் தான். அப்போ நான் ஒரு முதுகலை வந்ததற்கு பிற்பாடு தான் அந்த பிரதியை பதிப்பிக்க வேண்டும், அந்த பிரதியை காப்பாற்ற வேண்டும். ஓரல் டெக்ஸ்டாக இருக்கக்கூடியதை ரிட்டன் டெக்ஸ்ட் கொண்டு வரணும், வாய்மொழியாக இருப்பதை அச்சுக்கு கொண்டு வந்து சேர வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன். அப்போ முதுகலை லீவில், முதுகலை விடுப்பில் 2 வஸ்தாவிகளில் ஒரு வஸ்தாவி இறந்துட்டார். வீரன் சிங்காறு இறந்துட்டார். வீரன் ஒருவர் மட்டும்தான் இருக்கார். ஒரு அழகான அமர்வு, பள்ளி மாணவர்கள் நிறைந்திருந்த ஒரு அவையாக இருந்தது. என்றாலும் கூட நான் பேசுகிற பொறுமையை கவனிக்கிற அளவுக்கான ஒரு பக்குவம் கொண்ட ஒரு பார்வையாளர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள் என்கிற அடிப்படையில் என்னுடைய பயணத்தை உண்மையில் நான் முன்வைப்பதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நண்பர்களே, அந்த விடுப்பில் நான் சொல்ல 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 எழுதிட்டே இருந்தேன். எழுதினா தான் தெரியுது, அது ஒரு முழு கம்பராமாயண கதையை 3 நாள் இரவுகளாக நாம் வழி வழியாக பல ஆண்டுகளாக நமது ஊரில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு விளங்கியது. அந்ததற்கு பிற்பாடு அவற்றை நான் வாய்மொழியாக செத்துக்கொண்டிருந்த பிரதியை 2007 எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் அவர்களுடைய வெளியீட்டாக இந்த புத்தகத்தை கொண்டு வந்தேன். ராமாயண ஒயில், இது ஒருவருடைய வாய்மொழி பிரதியை எழுத்து செஞ்சது அப்படிங்கிறது. இது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் வெளியிட்டது. நண்பர்களே, இப்போ இந்த பிரதிக்கு ஒரு ஆசிரியர் இருக்கணும் தானே. யார் அந்த ஆசிரியர் என்கிற ஒரு தேடல் எனக்கு கண்டுபிடிச்சாகணும். உவேசா எப்படி பிரதிகளை தேடுகிறாரோ, இதனுடைய மூலப்பிரதி எங்கே இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆர்வமாக இருந்தது. அப்போ பாட்டில் இப்படி ஒரு வரி வருது, ஜெய ஜெய கணபதியே உன் சென்மம் என்ற துதியே. வஸ்தாவி பாடினவொடனே நாங்களாம் சேர்ந்து பாடுவோம். ஜெய ஜெய கணபதியே உன் ஜென்மம் என்ற துதியே
மூலம் என்ற பொருளே என ஏற்றிடும் கணபதியே, அன்பறிவாலகனே என்னை ஆண்டிடும் கோமகனே, அன்பறிவாலகனே என்னை ஆண்டிடும் கோமகனே, முக்கனென்பல முத்தி பந்தொள, முக்கனென்பல முத்தி பந்தள முதல் முதலானவனே, மாசபையோரே வந்தனம் மகிழ்ந்து போற்றும் வீரர், மாசபையோரே வந்தனம் மகிழ்ந்து போற்றும் வீரர், ஆசபாசமாய் தேசராசரை, ஆசபாசமாய் தேசராசரை ஆதரித்தரில் வீரே, நாகரிக யோகன் வள்ளிநகர் நாகலிங்கதாசன். நல்ல பாட்டு போயிட்டு இருந்துச்சு. நாகரிக யோகன் வள்ளிநகர் நாகலிங்கதாசன். யார் அந்த நாகலிங்கதாசன்? இதுதான் என்னுடைய பாட்டில் கேட்டேன் நான். நாகரிக யோகன் வள்ளிநகர் நாகலிங்கதாசன், தமிழ் வாக்கியம் கவி கவியோக்கியந்தனை மகிழ்ந்து போற்று வீரர். அப்போ அந்த தாத்தாட்ட கேட்டேன், நாகலிங்க வாத்தியார் யாரு அப்படின்னு கேட்குறப்ப அவர் சொன்னார், ஆமாம், நமக்கு ஒயில் சொல்லி கொடுத்தவர் நம்ம ஊரில் மானாமதுரைக்கு பக்கத்தில் வழிமறிச்சான் என்கிற கிராமம், அவர் பேர் நாகு வாத்தியார் அப்படின்னு சொன்னார். நண்பர்களை, இந்த உரையில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத முன்கூட்டி சொன்னால் நான் முடிச்சிருவேன் நான் உரையை. கம்பராமாயணத்தை நமக்கு தமிழுக்கு கொண்டு வந்தது கம்பர், இந்திய சூழலுக்கு கொண்டு வந்தது வால்மீகி, வடமொழியிலிருந்து தமிழுக்கு. 12ஆம் நூற்றாண்டளவில் இன்னொரு வடிவத்தோடு ரொம்ப சிறப்பாக எழுதியது ஒட்டக்கூத்தனுடைய உத்தர ராமாயணம். நம்மளுக்கு கேள்விப்பட்டிருக்க கூடும். நான் இந்த அமர்வில் சொல்லிக் கொள்வது, சான்றோர்கள் கூடியிருக்கிற அவையில் சொல்லிக் கொள்வது, அதெல்லாம் படித்த மேதைகளுக்கான படிப்பறிவு கொண்டவர்களுக்காக எழுதப்பட்டது கம்பராமாயணம் என்று சொன்னால், நண்பர்களே, நான் சொல்லுகிறேன், தமிழ்நாட்டினுடைய தெற்கு பகுதியில், தமிழ்நாட்டினுடைய தெற்கு பகுதி என்றால் விருதுநகர், சாத்தூர், தேனி, இந்த பக்கம் நாகர்கோவில் வரைக்கும் கம்பராமாயணத்தை வாய்மொழியாக படிக்காத நாட்டுப்புற மக்கள் வழிபாட்டு மரபிலும் ஒயில் மரபிலும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான். அதற்கு மிக முக்கியமான புஸ்தகங்கள் இருக்கிறது. கம்பர் எழுதிய கம்பராமாயணம் இருக்குது என்றால் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு புறவர் எழுதிய வட்டார ராமாயணம் இருக்கிறது. இது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்புக்கு உரியது. ஒவ்வொரு ஊரிலும் ஒரு பிரதி இருக்கிறது என்பதை சொல்வதற்காகத்தான். அப்ப என்னுடைய கதை, நான் அந்த நாகலிங்கத்தை தேடி நான் பயணமாகிற போது, நான் கிட்டத்தட்ட PhD முடித்து அமெரிக்கன் கல்லூரிக்கு வேலைக்கு திரும்பிட்டேன். நான் 2009 நான் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தேன். நான் அப்போ நாகலிங்க வாத்தியார் இறந்துட்டாரு, அவருக்கு வாரிசுகள் இல்லை. ஆனாலும் நண்பர்களே, நான் தொடர்ச்சியாக ஒரு 10-20 ஆண்டுகளாக என்னுடைய பயணத்தை விடாமல், அங்கே ஏதோ ஒரு மூல பிரதி இருக்கணும், அந்த பிரதியை நான் கண்டுபிடிச்சே தீருவேன் என்ற அடிப்படையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னால் இப்படியான ஒரு கைப்பட எழுதப்பட்ட ஒரு ராமாயண பிரதியை நான் கண்டெடுத்தேன். நான் இது இன்னும் அச்சுக்கு வரல, இது போல இந்த நூலா வரல, விரைவிலே வர இருக்கிறது. அப்போ அதில் என்ன எழுதப்பட்டிருக்கு குறிப்பு, இது ரொம்ப ரகசியம். இது அந்த ஊர் சேர்ந்து எனக்கு கொடுத்தது. நீங்கள் இதை பதிப்பிச்சு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது கொடுத்தது எனக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரொம்ப விரைவான வாய்ச்சிறேன் நான். வழிமறைச்சான் கிராமத்திற்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ சம்பூர்ண ராமாயண நாடக எழுத்து பதிப்பு, குருசாமி அவர்களின் சீடன் கவிச்சிங்கம் நாகலிங்க வாத்தியார். அப்போ நாகலிங்க வாத்தியாருக்கு ஒரு வாத்தியார் இருக்கார். குருசாமி அவர்களின் சீடன் கவிச்சிங்கம் நாகலிங்க வாத்தியார் அவர்களால் முன்பொரு காலத்தில் இந்த வழிமறைச்சான் கிராமத்திற்கு மக்களுக்கு ஒயிலாட்டமாக கற்றுக் கொடுத்து, பின்வரும் நாளில் அது நாடகக் கலையாக உருமாற்றி, அதற்கு ஏற்ப செய்யுள் வடிவிலும் இலக்கண வடிவிலும் ராகங்களை எழுதியும் தன் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து வாழையடி வாழையாக வளரும் வண்ணம் உருவாக்கி கொடுத்தார் அந்த நாகலிங்க வாத்தியார். நாகலிங்க வாத்தியார் அவர்களின் சீடர்களில் ஒருவரான பங்களாவைச் சேர்ந்த தங்கம் பிள்ளை என்பவரிடம் தன் கையால் எழுதப்பட்ட சம்பூர்ண ராமாயண நாடகத்தின் நோட்டை கொடுத்தார். இந்த நோட்டை தங்கம்பிள்ளையிடம் கொடுத்தார். அதன் பின்னர் தங்கம்பிள்ளை அவரிடமிருந்து வழிமறைச்சானை சேர்ந்த வீரன் என்பவர் பெற்று சிதிலமடைந்திருந்த அந்த நோட்டை மறுபதிப்பாக எழுதி வழிமறைச்சான் கிராம மக்களிடம் ஒப்படைத்தார். இது ஒரு டாக்குமெண்ட், ஆவணம். நண்பர்களே, இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள், அப்போ ஒரு கம்பராமாயண பிரதியை படிக்காத மக்கள் புலவர் மரபில் ஏற்றி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வால்மீகி, ஒட்டக்கூத்தர், இப்படி நீங்கள் கம்பன் என்று ஒரு எழுத்து பிரதிக்கு ஒரு மரபை கொடுத்தீர்கள் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் படிக்காத கிராமப்புற மக்களிடம் வட்டார அளவில் கம்பராமாயணங்களை இயற்றக்கூடிய மரபு, தமிழ் மரபு தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பதை சொல்வதற்காகத்தான் நான் மதுரையிலிருந்து
விருதுநருக்கு வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. இதை இணைக்கணும் அப்படின்னா நான் உரையை முடிச்சிடறேன். நான் இதை இணைக்கணும் அப்படின்னா வேற எது தேடல் இருக்கு அப்படின்னு கேட்டா நண்பர்களே இருக்கு. கோவில்பட்டி பக்கத்தில் சமயத்தில் நான் ஒரு ஏர் என்கிற ஒரு இதழுக்காக எழுத்தாளர் சோ தர்மனோடு ஒரு நீண்ட நேர்காணல் ஒன்றை நான் எடுத்தேன். அப்போ சோ தர்மன் பகிர்ந்துக்கிட்டார், எங்களுடைய தாத்தா, என்னுடைய அப்பாவும் தாத்தாவும் இந்த ராமாயண கதையே ஆடுவாங்க அப்படின்றார் அவர் பதிவில். அப்போ நான் கேட்டேன், ராமாயண கதையை ஆடுறாங்கன்னா எனக்கு இந்த ஆய்வில் இருக்கிறனால உங்களுக்கு ஒரு பிரதி இருக்கணும் தானே, கதை புஸ்தகம் இருக்கணும் தானே அப்படின்னு கேட்குற போது அவர் சொல்கிறார், எழுத்தாளர் ரவீந்திரன் ஐயா அவர்களுக்கு தெரியலாம், கோவில்பட்டி பக்கத்தில் கூடிய திப்பனோத்து என்கிற ஒரு கிராமம் இருக்கிறது. திப்பனோத்து கிராமத்தில் ஆத்தியப்பன் என்கிற ஒரு புலவர் இருக்கிறார். அவர் கைப்பட எழுதிய ஒரு ராமாயணம் இருக்கிறது. இதற்கிடையில் உசிலம்பட்டி பக்கத்தில் மருதம்பட்டி, பூச்சிப்பட்டி, மாலைப்பட்டி என்கிற 3 கிராமத்திற்கு பாத்தியப்பட்ட பச்சி அண்ணாவி, அண்ணாவினா வஸ்தாவி, பச்சி அண்ணாவி என்கிறவர் ஒருவர் எழுதி இன்று வரைக்கும் அவர்கள் அவற்றை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். எழுத்தாளர் பார்த்திபராஜா, பார்த்திபராஜா என்று கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் திருப்பத்தூர் கல்லூரியில், வேலூர் திருப்பத்தூர் கல்லூரியில் தமிழ்துறை பேராசிரியராக இருக்கார். அவர் சொந்த ஒரு சிவகங்கை பக்கத்தில் அவர் இதே மாதிரியான ஒரு புத்தகத்தை கொண்டு வந்திருக்காரு. அவர் சிவகங்கை பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் ஒரு புலவர் எழுற்றிய ராமாயணத்தை அவர் பதிப்பிச்சிருக்கிறார். இப்போ கோவில்பட்டி பக்கம் இருக்கு, பரமக்குடி பக்கம் அண்டக்குடி கிராமத்தில் இருக்கு, மானாமதுரை பக்கத்தில் வழிமரச்சான் கிராமத்தில் இருக்கு, சிவகங்கை பக்கம் இருக்கு, உசிலம்பட்டி பக்கம் மருதம்பட்டி, பூச்சிப்பட்டி போன்ற கிராமங்களிலும் இருக்கு. என்னுடைய தலைப்பு தென் தமிழ்நாட்டு பகுதியில் வழிபாட்டு மரபிலும் சடங்கு மரபிலும் ராமாயண கும்மி எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நான் இந்த அமர்வில் நான் தைரியமாக சொல்கிறேன், எழுத்து மரபிலும் வாய்மொழி மரபிலும் 2 மரபு இருக்கு என்று சொன்னால், படித்த மரபுக்காக எழுதப்பட்ட வால்மீகி, கம்பன், ஒட்டக்கூத்தன் மரபில் ஒரு கம்பராமாயணத்தை சொல்கிற மரபு ஒன்று இருக்கிறது. நமக்கு வழிபாட்டு மரபில் வாய்மொழி மரபில் படிக்காத மக்கள் ஒயிலாகவும் நாடகமாகவும் நிகழ்த்தக்கூடிய மரபு ஒன்று ஆண்டாண்டு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பிரதிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோமோ அதை விட முக்கியத்துவம் கொடுத்து இந்த பிரதிகளையும் நாம் பேசணும், இந்த பிரதிகளையும் மீட்டெடுக்க வேண்டும். இதுதான் மிக முக்கியமான பணியாக இருக்கக்கூடும். நம் கண் முன்னால் ஊவேச போன்ற மிகப்பெரிய பணி இருக்கிறது. அந்த பணியைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதாக சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.